வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அப்புறம் வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ்னால் யாருங்க? ரோமன்னா யாரா? ஒரே ஆள் 3-4 பேர் அடிப்பார், சூப்பர்மேன் மாதிரி. பிக் ஷோலேருந்து மார்க்கெண்ட்லேருந்து தூக்கி எறிஞ்சவர். அவர்கிட்ட இருந்த டபுள் டைட்டில் எப்படி 1300 நாளுக்கு மேலே இருந்தவரில் அவரெல்லாம் கிங்குப்பா, கிங் ஆஃப் தி கிங்குப்பா. அவரெல்லாம் வேறு ரகம்ப்பா. இதுக்கும் மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா. இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதான் அந்த ரோமன் ரெயின்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சில நாட்களில் தேடிக்கிட்டே இருக்கேன். அதாவது ரோமன்ட்ட இருக்கிற எல்லாமே இருக்குது, ஊசோஸ் இருக்குது, டைட்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பலம் எங்கப்பா? ஏன் ப்ரோ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு காலத்தில் கிங் ஆஃப் தி கிங்கு, WWD ராஜா, இவர் இல்லைன்னா WWD இல்லை, அவெல்லாம் சொன்னது நிஜம்தான். ஆனால் அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸ் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கார். டைட்டில் இருக்குது, ஊசோஸ் இருக்குது. WWD நினச்சாங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ரோமன் இருந்தும் WWD பார்த்தீங்கன்னா இப்போது ரோமன் ரெயின்ஸை வீக்காக காட்டுறாங்க. வீக்னா எப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ், ஊசோஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜேக்கப் ஹார்ட்டை சமாளிக்க முடியல. ஏன் இப்படிலாம் காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி டீட்டெயிலான நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கீங்களா நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி முந்தி இருந்த ரோமனுக்கும் இப்போ இருக்கிற ரோமனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ட்ரிபிள் ஹைட்ஸ் எராவில் இருக்கிற ரோமனுக்கும் வின்ஸோட எராவில் இருக்கிற ரோமனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் வின்ஸ் மெக்மேன் WWEல பாதிலேயே போயிட்டார். அதாவது 700 நாள் WWEடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்கும்போது அவர் வின்ஸ் மெக்மேன் போயிட்டார். மிச்சம் இருந்த நாள் எல்லாமே ட்ரிபிள் ஹெச் தான் ரன் பண்ணார். அவர் நல்லா தான் ரன் பண்ணார். ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் தோற்றதுக்கு அப்புறமா தான் இப்படி குருமா கேட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ரெசல்மேனியாவில் வின் பண்ணதுக்கப்புறமா முதல் சேலஞ்சராக ஜேக்கப் ஹார்ட் வந்திருப்பார். பேக்லாஷில் மோதிருப்பார், தோற்று போயிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமனை கடுமையாக தாக்கியிருப்பார். போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் பார்த்துருப்பியலே, ஜிம்மி, ஜே, ரோமன் 3 பேரையுமே சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி அதில் ரோமனை வீக்காக காட்டிருந்தாலும் ஒரு நியாயம் இருக்குதுங்க. என்னன்னா ரோமன் ரெயின்ஸ் தனித்தனியாக தான் அட்டாக் பண்ணார். ஜேவை தனியாக, ஜிம்மியை தனியாக, ரோமனை தனியாக. ஸோ 3 பேரையும் தனியாக தான் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மண்டே நைட்டால் பண்ணாங்க பாருங்க ஒரு விஷயம். டோட்டலாக ரோமன் ரெயின்ஸோடைய கதையை குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. நடந்ததை பற்றி பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி மண்டே நைட்டாக வந்திருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், மெயின் ஸ்டேஜில் ஜேக்கப் ஹார்ட் ரோமன் ரெயின்ஸை அகெயின் சேலஞ்ச் பண்ணதுக்காக பேசியிருப்பார். அப்போ அந்த இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் வந்திருப்பார். கொலன்னு சொல்லிட்டு நானும் பேச விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம காலில் பேசி தமிழில் இவங்க என்ன பேசினாங்க, சண்டைலாம் எதுக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ரோமன் ரெயின்ஸை போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட் அடிச்சிருப்பார். ஆனால் ரோமன் கிட்ட ஒரு சேர் இருந்திருக்கும். அந்த சேர் எடுத்து ஜேக்கப் ஹார்ட் முதுகில் படாபாடு கொடுத்துருப்பாரு. ஆனாலும் ஜேக்கப் கிட்ட அவர்கிட்ட டாங் ஆன் டெத் கிரீப் அப்படிங்கிற சிக்னேஷன் மூவ் இருக்குல்ல, அதை போட்டு ரோமனை சாச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, டைட்டில்னா ஒரு ருசி பார்த்துருப்பாரு. ஏன்னா நக்கிறத பார்த்தா ருசி பார்க்குறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வாரம் ஜிம்மி, ஜே இவங்க 2 பேருமே ஜேக்கப் ஹார்ட் முன்னாடி நிற்கும் போது 2 பேருமே ஜேக்கப் ஹார்ட் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. சமாளிக்க முடியல. அப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்திருப்பார். ரோமன் ரெயின்ஸையும் ஜேக்கப் ஹார்ட் சமாளிச்சிருப்பார். ஜிம்மி, ஜே ஊசோ 2 பேரால் ஜேக்கப் ஹார்ட்டை சமாளிக்க முடியல. ரோமன் ரெயின்ஸ் சமாளிக்க முடியலை. ஜேக்கப் ஹார்ட் இவங்க 3 பேரும் அசால்ட்டாக சமாளிக்காரு. ஜேக்கப் ஹார்ட்டுவை இந்த நேரத்தில் WWE அடுத்த பிராக் லெஸ்னராக காட்டுறாங்க. பிராக் லெஸ்னர் இப்படி தான் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2018 ராயல் ரம்பிள் எடுத்துக்குவோம். பிராக் லெஸ்னரை யாழ்த்துவே வீழ்த்த முடியாது. அவன் ஒரு ஜெயண்ட்டு, அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போது அவரை வீழ்த்த நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாரும் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் சீட்டிங் முறையில் ரிகோஷிட் லோ ப்ளோ போட்டிருப்பாரு. ட்ரூ எலிமினேட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ரோமன் ரெயின்ஸ் விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க. ரோமன் ரெயின்ஸால் ஜேக்கப் ஹார்ட் வீழ்த்தவே முடியல அப்படிங்கிறத தாண்டிலும் பக்கத்தில் போகக்கூட முடியல. அப்போது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ரெஸ்லர் எப்படி பண்ணுவாங்க, ஃபேஸ் ரெஸ்லரை கெட்டி வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஜான்சனா கதையில் பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இதில் எப்படி தெரியுமா, ஜேக்கப் ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி தான் நமக்கு புலப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவர் அட்டாக் பண்ணுறது, மிருகத்தனமாக இருக்கிறது எல்லாமே ஓகே. ரோமன் ஃபேஸ் ரெஸ்லர் தானே, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் கூட இல்லாமல் இப்படி கெட்டி போட்டு அடிச்சாருன்னா ஓகேன்னு சொல்லலாம். ஜிம்மி, ஜே மற்றும் ரோமன் 3 பேரும் சேர்ந்து ஒத்தாள் ஜேக்கப் ஹார்ட் அடிக்கிறாங்க. அதாவது இந்த ரோமன் ஒரு காலத்தில் ஃபீல்டு பிரேவைட்டு, இந்த பிரான் ஸ்டோமனு அவங்களெல்லாம் பிரான் மாதிரி வறுத்து சாப்பிட்டவருங்க. இன்னைக்கு இவரை பிரான் மாதிரி ஜேக்கப் ஹார்ட் வருகிறாரு. ரோமன் உனக்கு என்னையா ஆச்சு அப்படின்னா WWE வேணுக்குன்னு தான் பண்ணுறாங்க.
ஏன் பண்ணுறாங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை ஃப்யூச்சரில் இப்போவே பெருசாக காட்டிட்டானுங்க. இப்போவே ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்தாலே நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டு, எப்பா இவன் ஒரு பெரிய ஆள் தான்ப்பா, ஒரு ஜெயான்சென்டிக்கான ஒரு பெரிய கை தான் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு வந்துருச்சு. ஜேக்கப் ஃபாட்டு அதை ப்ரூஃபும் பண்ணிட்டார், இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜேக்கப் ஃபாட்டு இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு லீட் ஆகிட்டார். லீடுன்னு சொல்லும்போது இந்த ப்ராக் லெஸ்னர் இப்போ டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பேருவார். அவருடைய இடத்த ஃபுல்லப் பண்ணதுக்காக ஜேக்கப் ஃபாட்டுவை டபிள்யூ வளர்த்துட்டாங்க. அதனால தான் ரோமன் ரெயின்ஸால் மட்டும் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் கூடயே நம்ம எப்படி ரோமன் எப்படி சொல்லுவோம், 3-4 பேர் வந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து தகர்த்துருவாருன்னு, அப்படிப்பட்ட ரோமனையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறவர் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற பேர் இருக்குது. என்ன தான் டீல் பண்ணாலும் மேட்ச் அப்படிங்கும்போது ரோமன் ரெயின்ஸ் தான் வெற்றி பெறாரு. அதை நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச பேக்லாஷ்லேயே பார்த்துருப்போம். இப்போ ஜேக்கப் ஃபாட்டு மீண்டும் ஒரு முறை ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, இம்புட்டு அடி வாங்கி இம்புட்டு உத வாங்கி ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா எழுந்து நிற்கிறாரு. அவர் 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கிட்டு போகிறதுக்குள்ளே இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கெத்தாக எழுந்து நிற்கிறாரு. அப்போது ஜேக்கப் ஃபாட்டு நான் சொன்ன மாதிரி பிராக் மாதிரி தானே காட்டுறாங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் எழுந்து நிற்கிற ஒரு நீர்ப்பறவை மாதிரி தானே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்சுக்காக இவர் சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அஃபிஷியலி அதை அக்செப்ட் பண்ணிட்டார் ரோமன் ரெயின்ஸ். கிராஃபிக்கை பற்றி சொல்லணுமே, அப்படியே செதுக்கி வச்ச சிலை, அப்படியே டிபிஎஸ் சில பேர் வைக்கலாம்ப்பா, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ கிளாஸ் இன் இட்டாலியில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரோமனுக்கும் ஜேக்கப்புக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் டபிள்யூடபிள்யூ உறுதிப்படுத்திட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ரோமனுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ஒரு மேட்ச், அதுவும் கிளாஸ் இன் இட்டாலியில், இது ஒரு நல்ல மேட்ச், கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரி, இப்போ ரோமன் ரெயின்ஸை வீக்காக காட்டிட்டாங்க. ஓகே, என்னப்பா ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் அப்படின்னா, ஆக்சுவலி நான் காலையில் தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே, நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் தப்பாக நம்ம ஒத்துக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, கோடிக்கும் ரோமனுக்கும் நடந்த அந்த மேட்ச் தான் ரீமேட்ச் நடக்குது. ஆக்சுவலி அது வந்து பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் கைஸ். இந்த ட்ரைபல் கவுண்டர் மேட்ச் எதுக்காக நடந்திருக்குன்னா, நம்ம ஜேக்கும் ரோமனுக்கும் நடந்திருக்குது. அதாவது பிளட் லைன் குடும்பத்தை சேர்ந்த 2 பேருக்குள்ளே நடக்கும்போது அதுக்கு பேர் ட்ரைபல் கவுண்டர் மேட்ச். ஒன்றும் இல்லை கைஸ், வெப்பனை எடுத்து அடிச்சுக்குவானுங்க, எவன் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் கூடிக்கலாம், அப்படி தான். எப்படி ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அட்டாக் பண்ணி அது ரோமன் வெற்றி பெற்றார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச். இதுதான் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸும் நடக்குது. இந்த மேட்ச் 2வது நடந்தாலும் இது ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்ச். எந்த வெப்பனை வேணாலும் எடுத்துக்கலாம், எங்கே போய் வேணாலும் சண்டை போடலாம், யார் வேணாலும் வரலாம். மெயினான பாயிண்ட் என்னன்னா, யார் வேணால் வரலாம். இதில் என்ன விஷயம்னா, ஊசோஸோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். பேக்லாஷில் இல்லை, பட் ஆனால் இப்போ அவங்க முழுக்க வந்துட்டாங்க, கண்டிப்பாக இருக்கும். ஜேக்கப் ஃபாட்டுவை நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அவருக்கும் பிரதர் இருக்கிறாங்க, மேபி அவங்கள கூட கூட்டிகிட்டு வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஊசோஸ் வந்து இந்த மேட்ச்சில் ஏதாவது முறை பண்ணி ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஜேக்கப் ஃபாட்டும் அவரோட டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒருவேளை அவர் நியூ ஹெவிவெயிட் சாம்பியனாக எப்படி இருக்கும், கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. சொல்ல முடியாது. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுவும் ஜேக்கப் ஃபாட்டோ ஃபியூச்சராக காட்டுறாங்க, அதனால் அப்படி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் இவங்களுக்குள்ள நடக்குது. ரோமன் ரெயின்ஸ் இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரோமன் மற்றவங்களுக்காக இப்படி வீக்காக இருந்திருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். ஜேக்கப் எப்படி பார்த்தாலும் இவரோட அங்காளி பங்காளி முறையில் அண்ணன் தம்பி தானே, எப்படி பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவனாக தானே வளர்த்து விட்டோன்னு சொல்லிட்டு தான் வேணுக்குன்னே இப்படி வீக்காக இருக்கார். வீக்காக இருக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மி ஜே ரோமன் 3 பேரும் சேர்ந்து ஜேக்கப் ஃபாட்டோவை ஹேண்டில் பண்ணியும் முடியலை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. யோ ரோமனு, யோ ஜே, நீங்கள் முன்னாள் ஹெவிவெயிட் சாம்பியன்யா, யோ ஜே நீ ஒரு காலத்தில் குந்தரையே வீழ்த்தினவையா, இப்போ குண்டிவிங்கிற மாதிரி அடி வாங்குற, பார்க்க முடியலை எனக்கு. நான் கண்டிப்பாக இந்த வர ஆளை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஜே, எந்த கடையிலப்பா முடிவெட்டினேன் அந்த கடை பக்கம் மட்டும் நான் பேர மாட்டேன். நல்லா இருந்துங்க மண்டையை பாருங்கள், சூப்பி வச்ச மாங்கொட்டை மாதிரி ஆக்கி விட்டார், என்னத்தான் சொல்ல. சரி, ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் இன் இட்டாலியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்ச் எல்லாமே பட்டா சைஸாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.